Hi everyone, welcome to SR Academy. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மார்ச் மாதம் 2025 அப்போ நடந்த 10th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதை நல்லா படிச்சுட்டு போங்க. நீங்கள் கட்டாயம் மார்க்கு அதிகமாக எடுப்பீங்க. இதுவரை 10 தடவை பப்ளிக் எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்டுக்கு நடந்திருக்கு. புது சிலபஸில் 10 தடவை. ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை நடக்கும்? ஒரு வருஷத்துக்கு 2 முறை பப்ளிக் எக்ஸாம் நடைபெறுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 10 பப்ளிக் எக்ஸாம் நடைபெற்றிருக்கு. இந்த 10 பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பருமே நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா போதும், நீங்கள் 90% மேலே ஈஸியாக எடுத்துடலாம். ஈவன் அதை விட அதிகமாகவே எடுக்கலாம். இந்த 10 பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸும் எங்ககிட்ட பிடிஎஃபாக இருக்குது. இது உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுத்தும் படிக்கலாம், அல்லது அப்படியே ஃபோனில் பார்த்தும் படிச்சிடலாம். 5 சப்ஜெக்ட்டுக்குமே இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். எதை முதல்ல எழுதலாம், கடைசியாக எழுதலான்ற ஐடியாஸும் கிடைச்சிடும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வாழ்த்துக்கள். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கேள்விகளுக்கு ஆன்சர் கொஷின் பேப்பரில் இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க, ஆன்சர் எப்படி கொஷின் பேப்பரில் இருக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதாவது ஆன்சர் அந்த கொஷின் பேப்பரில் இருந்தே நீங்கள் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக மார்க் எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.